வாழ்வு இல்லை. கல்வி என்பது நம்பிக்கை, அதை கற்று நீயும் வளர்ந்திடு. காற்று என்பது நம்பிக்கை, அதை சுவாசித்து நீயும் வாழ்ந்திடு. அறிவு என்பது நம்பிக்கை, அதை ஆசானிடம் பெற்றிடு. நம்பிக்கை என்பது நம்பிக்கை, அதை உணர்ந்து நீயும் வென்றிடு. ஐயா, நம்பிக்கை இல்லாதவர்கள் வெற்றி கனியை சுவைக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை மிக அவசியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு எட்மund ஹிலாரி அவர்கள். அவர்தான் மவுண்ட் எவரெஸ்டை முதல் ஏறியவர். அவர் பல முறை ஏறி முயற்சி செய்தார், ஆனால் தோல்வியை தான் சந்தித்தார். அதற்காக அவர் துவண்டு போகவில்லை. அப்பொழுது அவர் மவுண்ட் எவரெஸ்டை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னை தோற்கடித்திருக்கலாம், உன் உயரம் இதோட முடிவடைகிறது, ஆனால் என் உயரத்திற்கோ முடிவில்லை என்ற நம்பிக்கை தான் அவரை முதல் ஏற்றி சாதனையாளராக மாற்றியது. ஐயா, ஒரு செடி வளரும் போது அதை ஆடு மேய்ந்துவிடும். ஆனால் அந்த செடியை நாம் பாதுகாத்து வளர்த்து விட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்கும். அதுபோல நம்பிக்கையும் ஒரு செடி மாதிரி தான். அதை சமூக ஆடுகள் மேய்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி மேய்ன்னு சொல்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நல்லா லியோனி ஐயா பாப்பர் நல்லா அழகாக ட்ரெஸ் எடுத்துனாரு. நேற்று துணி கடைக்கு போனேன். அங்கே அந்த அக்காகிட்ட, அக்கா நான் லியோனி ஐயா பேச்சு திருவிழாவில் பேச போகிறேன், நல்லா ஒரு அழகாக ட்ரெஸ் எடுத்தாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இங்கே என்ன மேலேயும் கீழையும் பார்த்துட்டு தமா துண்டகிற நீயா பேச போகிறேன்றாங்க. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அமைதியாக இருப்பேன்னா, அதுவும் லியோனி ஐயா முன்னாடி பேசுகிறதுனா சும்மாவா? அந்த ட்ரெஸ் எடுத்துக்கின்னு பக்கத்து வீட்டுக்கு போனேன். அந்த ஆன்ட்டிகிட்டே சொன்னேன், ஆன்ட்டி நான் லியோனி ஐயா பேச்சு திருவிழாவில் பேச போகிறேன். அதற்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தைரியமாக பேசுமா, சூப்பராக பேசுமான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லைங்க ஐயா, 5வது பட்சம் நீயா பேச போகிற, அதுவும் அவ்வளோ பெரிய பேச்சாளர் முன்னாடியா? ஏன் ஐயா என்னை பார்த்தா பேசுகிற மாதிரி தெரியலையா? ஏமா, நீ தொடங்கி இவ்வளோ பேர்த்திட்ட கைதட்டு வாங்கிட்டு இருக்கிய, இன்னமா உனக்கு சந்தேகம்? சூப்பராக பேசிகிட்டு இருக்கப்பா. இந்த இடத்தில் தான் ஐயா சமூகம் என்னும் ஆடுகள் என்னுடைய நம்பிக்கை என்னும் செடியை மேய்ந்தது. ஆனால் நான் மேய விட்டுருவனா? அதை பத்திரமாய் பாதுகாத்தேன். அதனால் தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஐயா, போகும்போது உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஐயா. வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு 10 ஃபோன் வருங்க ஐயா. செல்ஃபி கொடுக்குற மாதிரி அது கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லியோனி ஐயா கூட பேசுனேன்னு ஊரில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போனால் தான் நம்புகிறாங்க. உண்மை தான். இன்றைக்கி மனிதர்களுடைய சாட்சியெலாம் இப்போ கோர்ட்டில் எடுபட மாட்டேங்குது. சிசிடிவி கேமரா போட்டோன்னா உடனே தீர்ப்பு ரெடி ஆயிடுது. அது மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்ன பண்ணமா சொல்கிற? இதற்கு உதாரணம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மாரியப்பன் தங்கவேலன் அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். இதற்கு காரணம் என்னங்க ஐயா? அவர் மீது அவர் வைத்த நம்பிக்கை தான். ஏன், நம் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் பளு தூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் வேறு யாரும் இல்லை, இன்னைக்கு நம் முன்னாடி உட்கார்ந்திருக்காரே நம் சதீஷ் அண்ணா அவர்கள் தான். இதற்கு காரணமும் அவருடைய நம்பிக்கை தான். இப்போ என் கதைக்கு வரலாங்க ஐயா. நீங்கள், எங்கள் அம்மா அப்பா என் மேலே வைச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி நான் இந்த மேடு ஏறி நிற்கிறேன். எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா. இப்போ நான் இன்னைக்கு பேசினதுக்கப்புறம் லியோனி ஐயா பேச்சு திருவிழா எங்கே நடந்தாலும் அங்கே திவிஷான்ற பேச்சாளர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இது மட்டும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன்னா நாளைக்கு உங்க இடத்துல உட்காந்து பேசுறேன்னு நினைக்கிறேங்க ஐயா. பாப்பா, என் பொழப்புக்கே வேண வச்சுட்டியா பாப்பா. உண்மையிலே உன்னுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இதே மாதிரி 5வதோ 6வதோ படிக்கும்போது பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் கிடந்த லியோனிக்கு தான் இந்த சமுதாயம் இந்த நாற்காலியை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வயதில் இத்தனை ஆயிரம் மக்களுடைய கைதட்டை வாங்கிட்டு இருக்க நீ, இந்த ஆசனம் இல்லை, இதைவிட பெரிய நாற்காலி உனக்காக காத்திருக்கிறது. அதனால் நம்பிக்கையாக பேசு. மனிதா, புறப்படு உன் புத்துணர்ச்சியோடு, நடந்திட உன் நம்பிக்கையோடு. கைப்பையை வீட்டில் மறந்து விட்டு போனாலும் பரவாயில்லை, நம்பிக்கையை மட்டும் வீட்டில் வைத்து விட்டு
போகாதீர்கள். நம்பிக்கை என்பது 7வது அறிவு. நம்பிக்கை என்பது அதிகபட்ச துணிவு. நம்பிக்கை இல்லாத ஒரே இடம் ஒன்றே ஒன்றுதான், கல்லறை. லட்சியம் என்னும் நிலத்தில் முயற்சி என்னும் விதை ஊன்றி, அதில் நம்பிக்கை என்னும் நீரை ஒவ்வொரு நாளும் ஊற்றி, அதில் வெற்றி என்னும் கனியை சுவைக்கும் போதுதான் வாழ்க்கை என்னும் ருசி தெரியும். எனவே வாழ்க்கை நம்பிக்கையானதே என்று கூறி எனக்கு நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.